ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 8 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ பிளைன்ல அமெரிக்காவுக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்க பக்கத்தில் அலெக்சாண்டர் ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்தாங்க எலிக்சர் ஆஃப் லைஃப் வச்சுக்கோங்க, அக்ரிமெண்ட்டை போடுங்க, 3வது ஃப்ளோர்ல முகமுடிக்கு தெரியாம போய் நீங்க எங்களுக்காக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன செய்வாரு, நான் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் வச்சுக்கிறேன், அக்ரிமெண்ட் எல்லாம் போட முடியாது, போடா விளக்கண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக அவன் எலிக்சர் ஆஃப் லைஃபை கொடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுவான். நம்ம ஹீரோ டே எனக்கு முகமுடிய தெரியுண்டோ பார்த்து இருந்துக்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த வேம்பயர் பொண்ணும் அமெரிக்கால லாஸ் வேகாஸ்ன்ற ஒரு இடத்துல போய் இறங்க. அங்க பார்த்தா வேம்பயர் பொண்ணு கொஞ்சம் ஹைட்டா இருப்பா. நம்ம ஹீரோ அப்ப மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த பொண்ணு மட்டும் அவனோட ரத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லல, நான் அவனை கண்டுபிடிச்சிருக்கே மாட்டேன், அதனால உனக்கு மேஜிக் பவர் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் ஹைட் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த வேம்பயர் பொண்ணு எங்கெங்க போறோம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ நம்ம ஒரு சூதாட்ட கிளப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னா இந்த இடத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இல்ல வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போனா உள்ள போறதுக்கு முன்னாடியே அங்க ஒருத்தன் மேனேஜர் மாதிரி இருக்கான் போல. அங்க விளையாட வந்தவனை போட்டு அடிச்சு பறக்க விட்டு இங்க இருந்து போடா விவசாய கட்ட நாயே அப்படி சொல்லிட்டு வரட்ட அவன் கெஞ்சுவான், ஏங்க அவன் என்னை ஏமாத்திட்டாங்க, அவன் ஏதோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டவன், டேய் நீ தானே மேஜிக் பவர் யூஸ் பண்ண, இங்க நீ ஏமாந்தா அதுக்கு நீ தான் காரணம், நீ ஏமாறாம இருக்கணும், போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்து அந்த வேம்பயர் பொண்ணை இங்க பாரு உனக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, வாங்கி மொச்சுன்னு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பியா, நான் போய் விளையாண்டுட்டு வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அங்க உட்கார வச்சுட்டு விளையாட போனா அங்க நம்ம ஹீரோ தோத்து போவாரு. ஏன்னா அங்க கார்டை போடுறான் பாருங்க, அவன் பயங்கரமான ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அந்த கார்டுல மேஜிக் யூஸ் பண்ணாத மாதிரி பண்ணி விட்டுறான். அதனால நம்ம ஹீரோ நிறைய காசை இழந்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பிளானை போட்டு இப்படிலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்டை போடுறான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட நம்ம ஹீரோ கேள்வி கேட்பாரு, ஆமா இப்ப நான் மொத்த காசையும் பெட்டு வைக்க போறேன், உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்குமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான், காசுலாம் இருக்குங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஆமா இதெல்லாம் யார் மேனேஜ் பண்றா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான், இங்க இருக்க கில்டு தாங்க மேனேஜ் பண்றாங்க. ஓ சரி நீங்க இந்த கில்டுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் இல்லைங்க நான் அவங்க கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார்டை போடுங்க அப்படின்னு சொல்ல அவன் அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கார்டை போடுவான் பாருங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா அவன் எப்படி ஜெயிச்சான், நான் தான் அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தானே கார்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருப்பானா. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ 3 கேள்வி கேட்டார்ல, 3 கேள்வி கேட்டா என்ன ஆகும், அவனோட பவர் எல்லாம் போயிரும்ல. நம்ம ஹீரோ எகிப்து கடவுள் பவரை யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாரு, பெரிய அமௌண்ட் லம்ப் அடிச்சிட்டாரு போல இருக்குது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோவை சுத்து போட்டுருவானுங்க, டேய் நீ ஏதோ ஏமாத்தி ஜெயிச்சிருக்க, உன்னை இங்கிருந்து வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவன் நம்ம ஹீரோவை மிரட்ட. இந்த வைராஜ் அவை படத்துல வில்லன் நிறைய ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க விட மாட்டாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவை சுத்து போட்டுறானுங்க. அப்புறம் அங்க இருக்க ஒருத்தனை நம்ம ஹீரோ அடிச்சு சும்மா பறக்க விட்டுவாரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சொல்லுவாரு, டேய் நான் இங்க உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்டா, இங்க ஏமாந்தா அது ஏன் தப்பு தான், இங்க நான் ஏமாறவும் மாட்டேன், உன்னை ஏமாத்த விடவும் மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா சொல்லுவார் பாருங்க. அப்புறமா அங்க இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தன் கண்ணை வச்சு சூட நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு சும்மா அடிச்சு பறக்க விட்டுட்டு இருப்பாரு. அங்க பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்க. இந்த பக்கம் பாருங்க அந்த வேம்பயர் பொண்ணு கையில கிளாஸ் வச்சுட்டு, ஆமா இது என்ன ஜூஸ் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கடைக்காரன், இதுவா இது லவ்வர்ஸ் குடிக்கிறது அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு, லவ்வர்ஸா நானே சிங்கிள் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்க. பின்னாடி பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கோம். அங்க இந்த மேனேஜர் மாதிரி இருக்கான் பாத்தீங்களா அந்த ஆரஞ்சு முடி, டே எங்கடா போனாங்க கில்டு மெம்பர்லாம் யாரும் வரக்கணும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க அங்க இருக்கவன், சார் போன் பண்ணிட்டேன் சார், 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் போனை கொண்டு வந்து, சார் யாருன்னு பாருங்க சார் இவனை அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா நம்ம ஹீரோ எஸ்ரா கண்டன் போட்டுருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்து மிரண்டு போயிருவான். ஐயோ எஸ்ரா கண்ட்ரா இவருகிட்டே மோதணும், இவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன மன்னிச்சிருக்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்க நம்ம ஹீரோ ஓ இவனுக்கு நான் எஸ்ராங்கன்ட்டு தெரிஞ்சிச்சு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் சொல்லுவாரு, டே இப்ப புரியுதா நான் யாருன்னு, சண்டை போறதுக்கு முன்னாடி சாக்கிறத சண்டை போடணும், நான் ஜெயிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடு, அப்புறம் நீ என் கூட சண்டை போட்டு என்னை அவமானப்படுத்திட்ட, அதனால அதுக்கு மான நஷ்ட வழக்கு போடாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு 100 கோடி கொடு அப்படின்னு சொல்ல அவனும் கொடுத்துருவானுங்க. நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு டாக்ஸில ஏறி போயிட்டு இருப்பாரு. எங்க போயிட்டு இருப்பாரு, பிளாக் மார்க்கெட் டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா, பிளாக் மார்க்கெட்ல போய் வாங்குறதுக்காக போயிட்டு இருப்பாரு. அப்படியே போய் இறங்குனா அங்க பிளாக் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாரு. அங்க உள்ள போகும்போது நம்ம இவன் இருப்பா வேம்பேரு, இந்த இடம் சூப்பரா இருக்குடா, மனுஷங்க வாழ்ற இடம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அங்க வேம்பேர் பொண்ணுக்கு, இங்க ஏதோ பயங்கரமா நாத்தம் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பாளா. யாரா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அங்க அந்த அலெக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா பிளைட்ல வந்தவன், அவனும் அவனோட பாஸ் ஒருத்தன் இதுக்கு முன்னாடி வந்தான் பாத்தீங்களா முக்காடு போட்டுட்டு, அவனும் இங்கதான் நிக்கிறான். ஓ இந்த முக்காடு போட்ட மந்திரவாதி கிழவனோட அசிஸ்டன்ட் தான் இவனா, சரி அவன் மூஞ்சி கைக்கெல்லாம் வீங்கிருக்கே, ஓ அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் என்கிட்ட கொடுத்தனால இவன் அடிச்சிருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கிழவனை போய் கிட்ட போய் பார்த்தா அவங்கிட்ட இருக்க பவர்
என்னன்னா அதாங்க செத்து போனவங்களை திருப்பி கொண்டு வருவானே அந்த நெக்ரோமான்சர் பவர், அந்த பவர். அதை நம்ம ஹீரோ எப்படியாச்சும் காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, அந்த அசிஸ்டன்ட் மேல இவன் செம கோவமா இருக்கான், அதனால நீங்க இவங்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி போய் ஒரு ரேங்க் அளவுக்கு நீங்க அவங்ககிட்ட வித்தையை கத்துக்கங்க, அவன் உங்களுக்கு அந்த பவர் அப்படியே காப்பி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது இந்த சிஸ்டம் வர வர ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்குது நீ, இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த முக்காடு போட்ட கிழமை நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட அந்த முகமுடி போட்டவனோட இன்ஃபர்மேஷன் இருக்காமே என்னோட அசிஸ்டன்ட் சொன்னா அதை என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ எங்க முக்கியமான வேலைக்கு வந்திருக்கோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் கடுப்பாயிட்டு இங்க பாரு தம்பி வயசானவன் கேட்கறோம்ல சொல்லிட்டு போ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அது எனக்கு முக்கியம் இல்லையே உனக்கு முக்கியம்னா போயா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிட்டு நவுண்டு போக, அதை கேட்டு அந்த அலெக்ஸ் பாஸ் இவன் நம்மளை ரொம்ப கடுப்பேத்துறான் அடிச்சு போட்டு தெரியலாமா அப்படின்னு சொல்ல, டேய் ஒன்னா ஃப்ளைட்ல போகும்போதே உன்னால ஒன்றும் பிடுங்க முடியல இப்போ என்ன பிடுங்குவ மூடிட்டு வாடா அப்படி சொல்லிட்டு அந்த கிழமை அவனை கூட்டு போக, அங்க பார்த்தா பிளாக் மார்க்கெட் ஏலம் போடுறாங்க போல இருக்குது, பொருள் வாங்க முடியாது போல ஏலம் தான் போடணும் போல. ஏலத்துல போய் நம்ம ஹீரோ போய் உட்காந்துக்க, அங்க வந்து எரிக்கல் ஒன்று வந்து விழுந்துச்சாமா அமெரிக்கால, அதை ஏலத்தில் விடுறாங்க, அது வந்து மந்திர எரிக்கல், அதுல மானா பவர் சும்மா பயங்கரமா வந்துட்டு இருக்காம அந்த எரிக்கலை ஏலத்தில் விடுறாங்க. 1,00,000 இருந்து ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அந்த எரிக்கலை பார்த்துட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான பொருளாச்சே நம்ம வாங்கிக்கலாம், இதை பத்தி அவனுக்கு தெரிய போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிங்கிரிக்கா பிலாப்பி 4 lakhs அப்படின்னு போட, அப்படி 4 lakhs ஒரு தரம் சொல்ல போவாங்க, டக்குன்னு பார்த்தா அந்த மந்திரவாதி கிளம்ப இருக்கான் பாருங்க அவன் 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுருவான், அந்த பொருளே வாங்கிடுவான் அவன். அப்புறமா நம்ம ஹீரோ ஒவ்வொரு பொருளா வாங்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோவோட 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அவன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பக்கத்துல இருக்கான் பாத்தீங்கன்னா அந்த அலெக்ஸ், பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க, எனக்கு சம்பளம் பாக்கி இருக்குது, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் கடுப்பாயி டேய் அவன் என்ன பொருள் வாங்குறானோ அதுக்கு முன்னாடியே நான் அதிக காசு கொடுத்து வாங்கிடணும்டா, அதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட வந்து கெஞ்சுவான், அவங்ககிட்ட நான் பேசுவேன்டா, நீ பேசாம இருடா விளக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாஸ் அந்த முக்காடு போட்ட கிழவன் இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ ஏதாச்சும் வாங்கிக்கலாம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துல ஏதாச்சும் வாங்கலாம் ட்ரை பண்ணா அந்த கிழமை உடையவே மாட்டேங்கிறான், கூட அதிகமான ரேட்டை சொல்லிட்டு வாங்கி வச்சிடறான். அப்புறமா பார்த்தா ஒரு செஸ் போர்டு வருது, இதுதான் உலகத்தின் முதன்மையான செஸ் போர்டு அப்படின்னு சொல்ல, அதை நம்ம ஹீரோ ஏன் வாங்க போறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதை ஏலத்துல காசு கேட்க அதை விட அதிகமா இவன் கேட்டுருவான். நம்ம ஹீரோ என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் கடுப்பேத்திட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி விலையை கேட்டுட்டே இருக்க, அவன் ஒரேடியா ஹையா ஏத்தி விட்டுருவான். அப்புறமா பார்த்தா பக்கத்துல இருக்க அந்த வேம்பேர் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா 20 கோடிக்கு தாடா அப்படின்னு கேட்க, அதை பார்த்துட்டு அந்த கிழவன் கடுப்பாயிருவான், என்னது சின்ன பொண்ணு உங்ககிட்ட எப்படி 20 கோடி இருக்கும், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாக அந்த ஏலம் விடுறவனு கேட்பான், ஆமாங்க நீங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க உங்ககிட்ட காசு இருக்குன்னு நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க, அந்த வேம்பேர் பொண்ணு அலிசு பண்ணுவா பாருங்க, ஒரு சொடக்கு விடுவா, பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி உள்ள பார்த்தா தங்கம் வைரம் பா மின்னும் பொதையெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்க இருக்க ஒருத்தன் கீழே இருக்க அந்த கிரீடத்தை எடுத்து பார்ப்பான், பார்த்தா எங்க இது கிரீடங்க இதோட விலையே 100 கோடி போகும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது இது அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த செஸ் போர்டை கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன வேம்பேர் பொண்ணு என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வேம்பேர் பொண்ணு இல்லப்பா நம்ம கூட இருக்கணும் நம்ம மட்டும் தான் கலைக்கணும் மத்தவங்க வச்சா கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ மேல ரொம்ப பாசமா பேசிட்டுப்பா. அப்புறமா பார்த்தா பட்டாலும் பின்னாடி வெடிக்கும் பாருங்க, அங்க இருக்க மக்கள்லாம் அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. அந்த அலெக்ஸ் இருக்கான் பாருங்க அந்த கிழவனோட அசிஸ்டன்ட், அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வெட்டி வீசி கொண்டுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் டே எவனும் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது எல்லாத்தையும் வெட்டி வீச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி மத்த மனுஷங்களை கொண்டுட்டே இருப்பானா. ஒரு சின்ன பையன் அதுல இருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த அலெக்ஸை பார்த்துட்டு அலெக்ஸே நீ கொஞ்சம் ஓவரா போயிட்ட எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட உச்சில நின்று இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்புறமா அந்த அலெக்ஸ் இருக்கான் பாருங்க அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு டொமைன் உருவாக்கிடுவான். அந்த டொமைனுக்குள்ள அவன் கொண்டா பாத்தீங்களா அவங்கள அப்படியே நெக்ரோமான்சர் பவர் மூலமா ஒரு மான்ஸ்டர் மாதிரி அப்படியே எழுப்புவான் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ இவங்கிட்டே அந்த பவர் இருக்குதா, ஆனா ஏன்டா இந்த மாதிரி கன்றாவியான மான்ஸ்டர் மாதிரி எழுப்பியிருக்க கொஞ்சம் நல்லா எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இந்த கன்றாவியான மான்ஸ்டர் தான்டா ஒன்னுக்குள்ள போகுது, ஆமா உங்ககிட்ட ஒரு குட்டி பொண்ணு இருந்தது சும்மா புதையெல்லாம் நிறைய வச்சிருந்தாலே அவ எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ அவ இருந்தா தொல்லை பண்ணிட்டு இருப்பாடா அவளை பாதுகாக்கிறதுக்கே நேரம் சரியா போயிடும், அது இல்லாம இந்த ஒன்னு மூஞ்ச பார்த்து பிடிக்கலையாமா அதான் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஏன் மூஞ்ச பார்த்து அவளுக்கு பிடிக்கலையா பாரு அந்த மான்ஸ்டர் எல்லாம் உன் மூஞ்ச எப்படி பண்ண போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக அடிப்பு விட நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி தூரமா போயிடுவான். அப்புறமா பண்ணுவான் பாருங்க நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் ஓட வச்சு சும்மா சரசரன்னு வெட்டி வீசிட்டு போட்டு தள்ளிடுவான். அதை பார்த்துட்டு அந்த வரக்கா பார்த்தீங்களா அலசு பரவாயில்லையாடப்பா நல்லா சண்டை போடுறியே இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருக்க எல்லா செத்து போனவங்கள இருந்து அந்த ஆத்மாவை
மான்ஸ்டர் மாதிரி அப்படியே எழுப்பி விடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்க இருக்க என்னோட மேஜிக் பவர் ரொம்ப கம்மியாகுது, அவன் டொமைனுக்குள்ள என்னோட மேஜிக் பவர் கம்மியாகிட்டே இருக்குது, இவன் மான்ஸ்டரை திருப்பி எழுப்பி என்னோட பவர் கம்மியாக்கி அப்புறம் தோக்கடிக்கலான்னு பாக்குறானா, அது நடக்காத மாவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பவர் யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா, மார்னிங் லைட்டுன்ட்டு, அந்த மார்னிங் லைட்டை யூஸ் பண்றதுக்காக எடுத்து அப்படியே நீட்ட. அதை பார்த்துட்டு அவன் இருக்கான் பாத்தீங்களா அலெக்ஸ், இதுக்கு முன்னாடி அந்த பவரை பார்த்துருப்பான். ஓ அப்படியா, இது என்கிட்ட வரதுக்கு முன்னாடியே என்னோட ஆட்களை உங்ககிட்ட அனுப்பி அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க பார்த்தா அவங்க அப்படியே நின்று இடத்துல நின்றுருப்பாங்க. டே போங்கடா, என்னடா ஃப்ரீஸ் விளையாட்ட விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க அந்த ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அவங்க காலை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாரு. அப்புறமா அந்த மார்னிங் லைட்டை வச்சு அடிப்பா இருப்பாருங்க, அந்த இடமே சும்மா காலி ஆயிரும். அப்புறமா அதை பார்த்துட்டு ஐயோ இவனை இந்த அளவுக்கு ஆகிட்டான், தப்பிச்சு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கிட்ட போயிடுவாரு. அவன் எதையோ நம்ம ஹீரோ கிட்ட எரிய, டே என்னடா சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, ஐயா சாமி என்னை விட்டுருயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அவரோட டேகரை வச்சு ஒரு வீசு அவனோட முதுகுல சொருகி நெஞ்சு வழியா வெளியே வந்துடும். அவன் அப்படியே அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்க, அவனோட உடம்புல இருந்து ரத்தம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட டே என்ன கத்தி நல்லா சொருகுச்சா, இப்போ உடம்புல இருந்து ரத்தம் ஃபுல்லா வெளியே போய் செத்துருவ, சரி உனக்கு நான் சாக விடலை, இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் கொடுத்த பத்தியா அதை வச்சு நான் உன்னை குணப்படுத்திடுறேன், ஆனா அந்த டெமோனிக் ஹியூமன் அவங்கள பத்தி எனக்கு சொல்லுடா அப்படின்னு சொல்ல அவன் ஐயையோ இதை சொன்னாலும் உயிரோடு வருவானான்னு தெரியலையே, சரி சொல்லி தொலைவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோவோ வேலைக்கு ஆகல போல இருக்கு, நீ செத்து போ எனக்கு என்ன, நான் வேணா இன்னொருத்தங்கிட்ட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன், எப்படியும் எனக்கு ஒன்றும் பிடிக்காது போய் சாவு, நீ ஓவரா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை சாக விட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா ஏழை விடுறதுக்கு பொருள் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. அந்த பொருள் என்னன்னா பழமை வாய்ந்த டிராகனோட இதயம். அதை பார்த்தோம் நம்ம ஹீரோ சூப்பர் இதையும் என்கிட்ட இருக்க பொருளையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா ஒரு புது பெரிய ஸ்டோரேஜே கிடைக்கும், அந்த ஸ்டோரேஜ்ல நான் நிறைய பொருளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா ஏழை விடுறவர் வந்துருவாரு. ஏழை விடுறவர் வந்து நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ என்ன இந்த ஆள் வந்துட்டான், சார் இங்க நிறைய ஏழை விடுற பொருள் வச்சிருந்தீங்களே எங்க போச்சுன்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு ஏழை விடுறவரு பரவாயில்ல நான் பார்த்தேன், இருந்தாலும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க என் பையனை காப்பாத்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஓ சூப்பர் அவன் எடுக்கிற முடியும் நம்மளுக்கு சாதகமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோடு ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்க கேட்டனால நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பாத்துருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன்.